அதை எங்கிட்ட தந்துடும். உனக்கு நான் 10,000 ரூபா தந்துடுறேன் அப்படின்னா, உனக்கு 10,000 ரூபா வச்சுக்கோ, நாளைக்கு உனக்கு என்ன வசூல் வருதோ அதை எங்கிட்ட தந்துடணும் அப்படின்னா. என்னடா புதுசாக இருக்கு, வந்தவன் மார்வாடி தேசத்துக்கு வந்து கேட்க மாட்டாங்கப்பா என்ன யோசிச்சுருக்கேன். அப்போது அதில் வேண்டாமா, எனக்கு வந்து பகவான் என்ன கொடுக்குறோம் அது போகணும், நம்ம சௌக்கியமாக எல்லாம் வேண்டாம் அப்படின்னு. இல்லைப்பா நீ வந்து 25,000 வச்சுக்கோ, நாளைக்கு வந்து இதை பார்த்துட்டு வந்து அவனுடைய ஆற்றுல மனைவி பார்க்குறா, இது என்ன ரேட் ஏற்றிட்டே போகிறான் அப்படின்னு உடனே இவர்கிட்ட வந்து மெதுவாக சொல்கிறேன், இவன் ரேட்டை கூட்டிகிட்டே போகிறான், அப்போ நீ ஒன்று பண்ணுவா, நீ வந்து 75,000 கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அவன் அவன் இல்லை 50,000 சொன்னால் 50,000 முடியாதுன்னு சொன்னோன்னா அவன் 75,000 தரங்கி விட்டான் மறுபடி. அவன் பார்த்தான் 1,25,000 லாபம் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்ட்டான். அவன் என்ன பண்ண 75,000 கையில் வாங்கிட்டான். மனைவி சந்தோஷம், ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது இன்னொரு 5-6 மாதத்துக்கு ஓட்டிடலாம் அப்படின்னு வச்சுட்டான். அவன் வாங்கி வச்சிருக்கான். இவன் என்ன பண்ணிட்டான், அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு வந்துட்டான் அந்த மார்வாடி. இவனும் வந்து பிச்சாரன்னு உட்காந்துட்டு இருக்கான், பின்னால் ஒரு சேரை போட்டு உட்காந்துருக்கான். இவனும் உட்காந்துருக்கான். பரவாயில்ல அவங்க யார் 1,00,000 கொண்டுவான்னு இவன் பார்த்துட்டு இருக்கான் மார்வாடி. அவன் பார்த்தாங்க ஒத்துரும் வந்து அன்னைக்கு பார்த்து ஒத்துமே இல்லை, யாரும் வந்தால் அன்னைக்கு அந்த ஒரு 8 ரூபாய்க்கு போட்டுருக்கான், ஒன்றுமே காணு. இப்படி போயிட்டே இருக்கு. காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 7 மணி வரைக்கும் எப்போதும் வரக்கூடிய வருமானம் கூட இல்லை இருக்கு அவனுக்கு. இவனும் உட்காந்துருக்கான். இவன் மாதிரி 75,000 வாங்கியாச்சு, இவனுக்கு கவலை இல்லையே, இவன் உட்காந்துட்டு இருக்கான். அவன் பார்த்துட்டு ராத்திரி 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, ஒன்றும் வரல. கோபம் வந்துருக்கு. ராத்திரி ஒரு 11 மணி வரைக்கும் இந்த மாதம், ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு 12 மணி வரைக்கும் டைம் சொல்லியிருக்காரு கணபதி. அதனால எவன் 11:55 போட்டான்னா அதனால உட்காந்துருக்காரு. அதனால கரெக்டாக 11:55 வந்துருந்தான். இன்னும் 1 இடத்துல நேராக சன்னதி போயிட்டான். அந்த பிள்ளை பிச்சை கடை கூட்டின்னு போயிட்டான். அங்கே போனவொடனே நின்றுட்டே இருக்கான், என்ன பண்ணுறது இல்லை. அப்போ இவன் என்ன பண்ணாங்க, பிள்ளையார் தானே கணபதி தானே இன்சார்ஜ் தரணும், இவர் ஒரு வழி பண்ணி சொல்லிட்டு இந்த துதிக்கை இருக்குல்ல, பிள்ளையாரோட துதிக்கை, அந்த துதிக்கைக்குள்ளே கையை விட்டு பிடிச்சான். துதிக்கை பிடிச்ச உடனே என்ன பண்ணிட்டார், பிள்ளையார் பார்த்தா இவன் கொஞ்சம் மோசமான ஆள் சொல்லிட்டு துதிக்கையை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சார். அவர் துதிக்கையை டைட் பண்ணிட்டார். இவன் கை உள்ள மாட்டேன்னு துதிக்கை எடுக்க முடியும். அப்போ என்ன பண்ணிட்டான், இதுக்குள்ளே என்னாச்சு மணி 11:55 முடியாச்சு. உள்ள இருந்து பரமேஸ்வரன் கேட்கிறார், என்னப்பா கணபதி பணம் கொடுத்தாச்சா அப்படின்னு கேட்கிறார். இல்லை 75% கொடுத்தாச்சு, இன்னும் 25% இன்னும் இப்போ ஒரு 5 நிமிஷத்துல ஆயிடும் அப்படிங்கிறார். உடனே எண்ணி போயிட்டா இவன் வந்து இதை கேட்டுட்டான், என்னன்னா ஒரு ஏதோ எச்சக்கடா மாட்டிட்டோம் சொல்லிட்டு திருப்பி கையை எடுக்கிற பார்க்குறேன். அப்போ பார்த்து பிள்ளை இன்னும் டைப் பண்ணிட்டார். கை வலிக்காது ஒதுக்கி கொஞ்சம் எள்ளு முடிஞ்சு ரொம்ப முடிஞ்சிடும். பார்த்தார் மணி 11:57 11:58 பார்த்தார். உடனே என்ன பண்ணார், இந்தாப்பா சொல்லிட்டு பைசா வந்து இன்னைக்கு கொஞ்சம் தான் கொடுக்கணும்னு சொன்னோடனே இடது கைக்குள்ள அந்த பையில வந்து 25,000 எடுத்து இந்த பிச்சைக்காரங்க கையில் கொடுத்தார். பிள்ளையார் ரிலீஸ் போட்டாரு, தூக்கி ரிலீஸ் பண்ணார். அப்பா பிள்ளையார் சொல்றாரு அவனை பார்த்து, அசடே பகவான் ஒருத்தருக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சுன்னா